ஸோ ஒரு மேனேஜர் வந்து அவரோட பிஸ்னஸ் ஓனர்கிட்ட பேசுறாரு, நம்ம நிறைய ஆஃபர் பண்றோம், ஆனா சில பொருட்கள் வந்து போகவே மாட்டேங்குது. நம்மளை வந்து வெளியில இருந்து இவங்க எப்போதுமே ஆஃபர் தான் கொடுப்பாங்க, இவங்களோட குவாலிட்டி இருக்குமான்னு தெரியாது அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறத மேனேஜர் வந்து அந்த பிசினஸ் ஓனர்கிட்ட கேட்கிறாரு. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் பகுதி. ஸோ இன்னைக்கு என்ன டேஷ்போர்டு அப்படின்னு கேட்டோம்னா, ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட் அனலைஸ் டேஷ்போர்ட். நம்ம ப்ராடக்டை தயார் பண்ணோம், இல்லை நம்ம ஒரு ரீட்டைல் பிசினஸோ எந்த பிசினஸ் பண்ணாலும் இன்னைக்கு வந்து ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு ட்ரிகர்ஸ். ஸோ அது இருந்தாலும் எந்த ஆஃபருக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, நம்ம ஆஃபர் கொடுக்கறதுனால அந்த ப்ராடக்ட்ல இருந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா, எந்த நேரத்துல ஆஃபர் ஒர்க் ஆகுது, எந்த ஆஃபர் போட்டா கஸ்டமர் அதிகப்படியா வாங்குறாங்க, சில ஆஃபர் போடுறதுனால நமக்கு எவ்வளவு பெரிய லாஸ் ஆகுது, நம்ம காம்படிட்டரோட பிரைஸும் இந்த ஆஃபரும் எல்லாமே மேட்ச் ஆகுதா, இப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை அனலைஸ் பண்ணணும். எந்த மாசம் நமக்கு வந்து அதிகப்படியான ப்ராஃபிட், ஸோ ஆஃபர் போடுறதுனால ப்ராஃபிட் இருக்கா, ஆஃபர் போடாதனால ப்ராஃபிட் இருக்கா. ஸோ கஸ்டமர் ஒரு இடத்துல ஏற்கனவே ஒரு 100 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, 100 பேரோ 200 பேரோ வந்துட்டு இருக்காங்க, நம்ம ஆஃபர் போடுறதுனால ஒரு கூடுதலா ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னா அதை நம்ம திரும்ப திரும்ப வாங்க வைக்கிறதுனால இந்த ஆஃபரை நம்ம ஜீரோவா மாற்ற வாய்ப்பு. ஆனா ஏற்கனவே 100 பேர் இருக்கிறாங்க, நம்ம ஆஃபர் போடுறதுனால மட்டும் ஒரு 200 பேர் தான் வாங்குறாங்க. இதுல நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சது, உண்மையிலே ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கோமா அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்டை பத்தின ஒரு பெரிய புரிதல் வரணும்னா கண்டிப்பா நம்ம அனலைஸ் பண்ணணும். எகைன் நம்ம முதல்ல இருந்தே சொல்லக்கூடியது, நம்ம எந்த வேலை பார்த்தாலும் அது ஒரு டேட்டாவா எடுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டேட்டா என்ன பண்ணும், இனி வரக்கூடிய ஆஃபர்ஸை எப்போ போடணும் போடக்கூடாது. இப்போ பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்றோம், அது மார்ச் மாசம் நல்லா வேலை பார்த்துருக்கு, அதே வந்து பார்த்தோம்னா நவம்பர் மாசம் நல்லா வேலை பார்க்கணும். அதுக்கான காரணம் என்ன, நம்ம அப்போ போடாமலே இருக்கலாமே. ஸோ சில நேரங்கள்ல வேற ஒரு ஆஃபர் பண்றோம், ஃபிளாட்டா வந்து ஒரு 30% ஆஃபர் பண்றோம், செமையா சேல்ஸ் ஆகுது. இந்த 30% ஆஃபர் எந்த சீசன்ல போட்டாலும் சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கலெக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு நல்ல தீர்வு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்களுமே உங்களோட நிறுவனத்துக்கு ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்டை பத்தினா ஒரு டேஷ்போர்டை ரெடி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் பகுதி அருண். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.